ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா, உனக்கு பொய்யான வாழ் உனக்கு ஐயா எங்கள் ஐயா, பொய்யான வாழ் உனக்கு ஐயோ போய் வந்தாய் சுடலக்கலை ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா, பொய்யான வாழ் ஐயா எங்கள் ஐயா. இந்த அகில சுதி மார்க்கம் பிறந்தாயோ, அப்படியே நீ பிறந்தாயோ, சுதி மார்க்கம் சுதி மார்க்கம் ஆண்டவனின் சோதனையோ ஐயா எங்கள் ஐயா, மறந்தாய் சுமக்கரை ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா, ஆண்டவனின் சோதனையோ ஐயா எங்கள் ஐயா, மறந்தாய் சுடலக்கரை ஐயா எங்கள் ஐயா, ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா. அப்படி இந்த அகிலத்தில் பிறந்து கர்ணன் எப்படி தான தர்மங்கள் செய்தாரோ தன்மை போல யாரை பார்த்தாலும் அவர் வாங்கி கொடுக்காது இல்ல, அவர் வாங்கி சாப்பிட மாட்டாரு. கண்டிப்பாங்க இது உயிர் போனதுலயும் பார்க்கல. அப்படி கர்ணன் எப்படி தான தர்மம் செய்திருந்தாரோ தன்மை போல தர்மம் பெற்றவர். அப்படி தர்ம தானம் பெற்று மாண்டு மடிந்து ஒரு ஆண்டு காலம் முடிந்து விட்டது. ஐயா இந்த அகிலத்தில் பிறந்து வளர்ந்து அயனாகி கூடிய பிற்பதி அவர் உனக்கு தலையில் எப்படி எழுதினாரோ தன்மை விதி போயில உன் ஆண்டு விட்டாய். யமதர்மன் இழுத்து கொண்டு சென்று விட்டான். அயனாகிய கூடிய பெருமதி அவன் எழுதுனா அவன் எடுத்துக்கணும் கண்டிப்பா. ஆனால் ஆமா யாரும் ஒரு நாள் ஒரு மனிதர் யாராயிருந்தாலும் பிறந்து இறப்பது நிச்சயம். பிறந்ததோட இருக்கிறது கிடையாது, பிறப்பது எப்படியோ அப்படி இறப்பது நிச்சயம். ஐயா அப்படி விட்டு சென்று விட்டாய். எப்படி சென்ற தெரியுமா? இந்த சொந்த பந்தத்தை நீ மறந்தாயோ, சொந்த பந்தத்தை நீ மறந்தாயோ, பெற்ற பிள்ளையும் நீ மறந்தாயோ, பெற்ற பிள்ளையும் நீ மறந்தாயோ, அக்கா தங்கையை நீ மறந்தாயோ, ஆடி வீட்டையும் நீ மறந்தாயோ, ஐயா ஆண்டவனின் சோதனையோ ஐயா எங்கள் ஐயா, போய் வந்தாய் சுடலக்கரை ஐயா கிருஷ்ணமூர்த்தி, ஆண்டவனின் சோதனையோ ஐயா எங்கள் ஐயா, நீங்கள் போய் வந்தாய் சுடலக்கரை ஐயா எங்கள் ஐயா. ஐயா அப்படி கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்லக்கூடிய அண்ணார் மாண்டு மடிந்து சிவலோகபதி சென்று கைலாய வாசனை தேடி சென்று இரவனோடு இரவன் சேர்ந்திருக்கிறார். மறுமுறை மாண்டு விட்டார் என்று உங்கள் எண்ணத்தில் வருத்த வேண்டாம், மடிந்து விட்டார் கிருஷ்ணமூர்த்தி என்று உங்கள் எண்ணத்தில் வேண்டாம். எப்படி ஆகிலும் அவர் செய்யக்கூடிய தான தர்மம் அன்னைக்கு நாடகம் இன்னைக்கு நாடகம் அந்த குடும்பத்துல பெண்டு ஒரு பிள்ளையாக பிறந்தாலும் பிறந்துருவாரு. அப்படி யாரு வயிற்றிலே ஆகிலும் பேர பிள்ளைகள் வயிற்றிலே ஆகிலும் இல்ல பெற்ற பிள்ளைகள் வயிற்றிலே ஆகிலும் கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்லக்கூடிய உருவம் மறுபடியும் தரிக்கும். ஆனா கிருஷ்ணமூர்த்தியே தெரியாது உனக்கு. அப்படி உருவம் தரிக்கும். அப்பொழுது நான் பிள்ளையாக பிறக்கிறேன் என்று இந்த ஆட்டக்கார பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இந்த ஒருமைக்காக கிருஷ்ணமூர்த்தி மனைவி மக்கள் அக்கா தங்கிகள் எல்லாம் சேர்ந்து இறைவனை பிரார்த்தனை செய்த இந்த இரவிலே ஓரிரவு அவருக்காக கண் விழித்து நாடகம் பார்த்தால் 4ஆம் பதிவு சொர்க்க பதவி கிடைக்கும் என்றுதான் இந்த கண் விழிப்பு. அதனாலதான் கூத்து. காசு பணம் இருந்தால் கூத்து கிடையாது. எம்மா பணம் வச்சிருந்தாலும் அவங்க வீட்டுல அவங்களுக்கு கூத்தாட முடியாது. கிருஷ்ணமூர்த்தி மகன், அவர் பிள்ளை, அவர் மகள், அவர் மனைவி அவர் உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம ஆட்டக்கார பிள்ளை வம்சத்துல பிறந்து நம்ம பிள்ளை போயிடுச்சு. எத்தனையோ பணம் காசு இருந்து கடன் இருந்தாலும் நமக்கு அது கவலை கிடையாது. அவருக்காக ஒரு இரவு நம்ம கண் விழிக்க வேண்டும். மக்கள் ஒரு 10 ஜனமாவது கண் விழிக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்?
என் பிள்ளைக்கு 4ஆம் பதவி கிடைக்க வேண்டும், என் கணவனுக்கு 4ஆம் பதவி கிடைக்க வேண்டும், நாள் ஜனங்கள் அமர்ந்து கொண்டு கண் விழித்து பார்க்க வேண்டும். அப்படி என்று நம்மை நாடகத்தை வைத்து ஓரிரவு அவர் கண் விழிக்கிறார்கள். அதிகாலையிலே 4ஆம் பதவி சாலோக சாருவ சாமீவ சாவுக்கு சாய்க்கு என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி கொடுத்து கிருஷ்ணமூர்த்தி அண்ணாவை 4ஆம் பதவி சேர்க்க வேண்டும். அமர்ந்திருக்கக்கூடிய சபைதரிலே இந்த சபை முன்பதாக வந்தனே விளக்க வேண்டும்.